வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி 2.5 மீட்டர் துணி வாங்கி செம்மையாக இந்த சுடிதார் தைக்க போகிறோம். வாங்க கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது நம்ம லேஸ் கொடுத்து பண்ண போகிறோம். பைப்பிங் இல்லாமல், கேன்வாஸ் இல்லாமல் தைக்க போகிறோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். நான் லைனிங் அலசி போட்டு எடுத்திருக்கேன். இதை சென்டரில் கட் பண்ணிக்கலாம் எப்பயும் போல். கட் பண்ணிக்கிட்டு நாளாக மடித்து போட்டுக்குங்க. மடித்து போட்டு நல்லா தேய்ச்சி விடுங்க. சுற்றளவு 10.25 இன்ச் வைக்கிறேன். சுற்றளவு 10.25 இன்ச்சு. உயரம் 15.5 இன்ச்சு. பத்தேகால் வச்சிங்கன்னா சரியாக இருக்கும். அதாவது எஸ் சைஸ் போடுறவங்களுக்கு சரியாக இருக்கும். நிக்கோட அகலம் 3 இன்ச்சு. ஷோல்டரும் நான் 3 இன்ச்சு தான் வைக்கிறேன். ஷோல்டரும் 3 இன்ச் வச்சுக்கோங்க. இது பின்னாடி நம்ம லோ நெக் வச்சு பண்ண போகிறோம். ஆம்கோல் உயரம் 6 இன்ச்சு. இப்போ ஷோல்டர் கிராஸாக மார்க் போட்டுக்கோங்க. கீழேருந்து 1 இன்ச்சு, சைடில் 1 இன்ச்சு கம்மி பண்ணிக்கோங்க. போட்டுட்டு நம்ம இது அனார்கலி ட்ரெஸ் தான் பண்ண போகிறோம். உயரம் 6 இன்ச்சு. அதாவது ரவுண்ட் நெக் இல்லாமல் லைட்டாக வீசிட் கொண்டு வர போகிறோம். இந்த மாதிரி இது ரவுண்டாக வராது. ஸ்ட்ரைட்டாக வீ கொடுக்காம கீழேருந்து நான் 3 இன்ச் கொடுக்குறேன். இந்த மாதிரி மார்க் போட்டு இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பக்கமும் இது மேலேருந்து கீழே வீசப் கட் போட்டுக்கலாம். சைடில் கட் பண்ணிக்கலாம். ஆம்கோல் கட் பண்ணிடுங்க. பஃப் கை வச்சு பண்ண போகிறோம். முன்னாடி குடஞ்சி கட் பண்ணுங்க. இப்போ ஷோல்டர் கிராஸாக கட் பண்ணிடலாம். நெக்கும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க, அடையாளப்படுத்திக்கோங்க. இப்போ நெக்கு கட் பண்ணி எடுத்துடலாம் வரைஞ்சது போல். பின்னாடி கழுத்து நான் அதே அளவு வைக்கிறேன். கொஞ்சம் இறக்கமாக தான் வரும். இப்போ கரெக்டாக நம்ம நேராக கூடு போட்டுக்கலாம். நம்ம கையில் பட்டுனால சரியாக வரலை. போட்டு இது கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது இருக்கட்டும். நமக்கு மேலே கட் பண்ணி முடிச்சாச்சு. ஆம்கோல் 1/4 இன்ச் உள்ளே தள்ளி கட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு நம்ம 15.5 இன்ச் வச்சுருக்கோம் இல்லையா, அதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணிவிட்டு கைக்கு 10 இன்ச்சுக்கு அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். 2.5 மீட்டர் தான் வாங்கியிருக்கேன் இதுக்கு. இது முழங்கால் வரைக்கும் வரும். நமக்கு ஃபுல்லாலாம் இறக்கம் வராது.
இது saree மெட்டீரியல் மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். ஆனால் சுருங்கம்லாம் சுருங்காது. இது கோல்டன் கலர், பிளாக் கலர் எது வேணாலும் ஃபேண்ட்டு போட்டுக்கலாம். கை வந்து 10 இன்ச் மார்க் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. மிச்சத்தை 2ஆக மடித்து போட்டு மேலே 4 இன்ச்சு மேலே ஏற்றி வச்சுக்கோங்க. எண்ணெய் வந்து நம்ம கம்மி பண்ணியிருக்கோம்ல 3 இன்ச்சு, அதை மட்டும் மேலே ஏற்றி வச்சு மார்க் பண்ணிக்கலாம். கைக்கு ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். சைடில் வந்து கொஞ்சம் பட்டிக்காக நான் எடுக்கிறேன். ஏன்னா வந்து நல்லாவே அது அகலமான கிளாத்து, அதனால் சைடில் மட்டும் கொஞ்சம் கட் பண்ணிவிட்டு இது நம்ம வந்து ஃப்ளிட்ஸ் வச்சு தான் தைக்க போகிறோம். 4 இன்ச் மட்டும் மேலே ஏற்றி வச்சுருக்கேன். 4 இன்ச்சு ஒன்று வந்து மேலே ஏற்றிருக்கணும், ஒன்று வந்து 4 இன்ச்சுக்கு கீழே இருக்கணும், சரிங்களா? ஏன்னா வந்து அதில் நம்ம கம்மி பண்ணி வெட்டியிருக்கோம்ல, அந்த 4 இன்ச்சு வந்து நம்ம கிராஸாக இதுக்கு போட்டணும். அதனால் வந்து பார்த்துக்குங்க. மொத்தம் உயரம் வந்து 42 இன்ச்சு. இப்படி கீழ்வாக்கில் போகணும். இந்த மாதிரி கரையோட கரை சேர்த்து 4ஆக மடித்து போட்டுக்கோங்க. காற்று ரொம்ப அடிக்குது. இதை ஃபஸ்ட்டு 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வரைஞ்சது போல் இதை கட் பண்ணிடலாம். அதாவது ஓப்பன் வந்து இல்லாத பக்கம் தான் நமக்கு வந்து மேலே தூக்கி இருக்கணும், கரை பக்கம் கிடையாது. அதனால் ரொம்ப கவனமாக பார்த்து கட் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து பிளாக் கலர் தான் லைனிங் கொடுக்க போகிறோம். படித்து திருப்பிடலாம் பேக் சைடு நெக்கு. ரெண்டு பக்கமும் ஹெம்மிங் ஊசி குத்திருக்கேன். குத்தி வச்சுட்டு நம்ம அடித்து திருப்பிடலாம். நகலாமல் இருக்கும், அதுக்காக தான். இப்போ அங்கங்கே கட் பண்ணி விட்டுறலாம். கட் பண்ணி விட்டு ஊசியெலாம் எடுத்துடலாம். இப்போ எட்ஜிலே தையல் போடுங்க. போட்டுட்டு ஃபுல்லாக லைனிங் வச்சு கட் பண்ணிவிட்டு இது 2ஆவது தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி 2ஆவது தையல் போட்டுக்கோங்க. போட்டு அதே மாதிரி முன்னாடி வந்து ரவுண்டான வெட்டாமல் நம்ம வந்து கொஞ்சம் வி ஷேப் கொடுத்து கட் பண்ணியிருக்கோம். அது கரெக்டாக வச்சு தையல் போட்டு எடுத்துக்கோங்க. கரெக்டாக சென்டரை நிப்பாட்டி திருப்பிக்கலாம். இப்போ அதே மாதிரி சும்மா ஓடு தையல் போட்டுட்டு இப்போ நம்ம கீழேயும் ஒரு தையல் போட்டு திருப்பிக்கலாம்.
இப்போ திருப்பிட்டு எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம அப்படியே வந்து சைடில் அப்படியே வெளியில் எடுத்துடலாம். ஏன்னா நெக்கும் வந்து நமக்கு தையல் போட்ட மேனிக்கே தான் இருக்குது. இப்போ லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விட்டுட்டு சைடில் நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ வந்து ஊசிலாம் எடுத்துட்டு நம்ம வந்து வெளியில் எடுத்துடலாம். எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நிப்பாட்டிட்டு அப்படியே திருப்புங்க. இப்போ அதே மாதிரி கீழேயும் நம்ம தையல் போட்டுக்கலாம். போட்டுட்டு ஃபுல்லாக வந்து நம்ம ஆம்கோலுக்கெலாம் வந்து லைனிங் வச்சுட்டு இந்த மாதிரி ஓடு தையல் போட்டு லைனிங் வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ எக்ஸ்ட்ரா உள்ளதெல்லாம் கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ நம்ம அப்படியே கீழேயும் கழுத்துக்கும் லேஸ் வச்சிடலாம். இந்த லேஸ் வந்து அமேசானில் தான் வாங்கினேன். மொத்தமாக அப்படியே ரோலாக வாங்கினேன். நான் அதிகம் யூஸ் பண்ணுறதில்ல. சரி இந்த ட்ரெஸ்ஸுக்கு வச்சா நல்லாயிருக்கும், இதுக்கு காம்பினேஷன் வந்து என்ன கொடுத்தாலும் நல்லா இருக்காது, அதனால் லேஸ் மட்டும் வச்சு யூஸ் பண்ணிடலாம். நல்லா இருந்துச்சு, ஓட்ட ஓட்டி ரொம்பவே அழகாக இருந்தது. இதே மாதிரி கழுத்துக்கும் வச்சிடலாம். இப்போ மேலே வரைக்கும் தைச்சிட்டு கட் பண்ணி எடுத்துருங்க. இதுலேயே வந்து சில்வர் கலரும் கோல்டன் கலரும் நான் வாங்கினேன். இப்போ வந்து நம்ம முடிச்சிட்டோம், ஷோல்டர் ஜாயின் பண்ணிக்கலாம். ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு அமுக்கு தையல் போட்டுடலாம்.
இப்போ கைக்கு கட் பண்ண 10 இன்ச் இருக்குது பார்த்தீங்களா, அதை எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து 9.5 இன்ச் வைக்கிறேன். இது வந்து பஃப்கே வைக்க போகிறோம், மேலேயும் கீழேயும். கீழே வந்து ஒரு 4 இன்ச் மார்க் பண்ணிட்டு அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப பஃப் வைக்கல, ஓரளவுக்கு நார்மலாக வைக்க போகிறேன். இப்போ மேலே கீழே அடையாளப்படுத்திட்டு முன்னாடி கை வந்து குறைஞ்சி கட் பண்ணிக்கலாம். அடையாளப்படுத்திக்கோங்க. கைக்கு கொடுக்கறதுக்காக 1.25 இன்ச் எடுத்திருக்கேன். பட்டிக்கு ஒரு ஓரம் மடித்து தைச்சிட்டு தைக்க ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு அகலம் வேணுன்றதை மார்க் பண்ணிவிட்டு அடையாளப்படுத்திக்கோங்க. அதிலேருந்து நம்ம சென்டரில் ஃப்ளிட்ஸ் கொடுத்துக்கலாம். முன்னாடி லைனிங் வச்சுக்கலாம். லைனிங் எல்லாமே போடலாம். இது லைனிங் போட்டிங்கன்னா கொஞ்சம் ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். இப்போ சென்டரும் சைட்லேயும் மார்க் பண்ணியிருக்கோம். அதில் நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம வந்து இந்த மடித்து தைச்சோம்லாம் அதில் வச்சு ஒரு லைன் லேஸ் கொடுத்துடலாம். இப்போ ரெண்டுக்கும் நம்ம கொடுத்து இப்போ ஃப்ளிட்ஸ் வைக்க ஆரம்பிச்சிடலாம். ரொம்ப பக்கத்தில் வேணாம், கொஞ்சம் தள்ளி அப்படி கொடுத்துடுவாங்க. ஒரு 5-6 தான் வரும். இந்த பக்கம் ஒரு 3, அந்த பக்கம் ஒரு 3, ஒரு 6 ஃப்ளிட்ஸ் வரும். இந்த மாதிரி அந்த மார்க் பண்ணது வரைக்கும் கொடுத்து எடுத்துக்கலாம். இப்போ அடியில் கொடுத்து தைச்சிட்டு மேல் வாக்கில் இதை திருப்பிக்கலாம். இப்போ இதை அப்படியே மேலே திருப்பி விட்ருங்க. கரெக்டாக நம்ம தையல் போட்டிருக்கோம் இல்லையா, அதை பார்த்துட்டு அப்படியே வச்சு தைச்சிட்டு வாங்க. நம்ம ஓடு தையல் போட்டிருந்தோம் இல்லையா, அதை பிரித்து எடுத்துடலாம்.
கீழே ஒரு அமுக்கு தையல் போட்டுடலாம், நீட்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இப்போ 2 கை முடிஞ்சு நம்ம அப்படியே வச்சு தைச்சிடலாம். ஆம்கோலில் ஷோல்டர்லாம் ஜாயின் பண்ணிட்டோம். ஆம்கோலில் வச்சு தைச்சிட்டு கீழே வந்து ஜாயின் பண்ணிடலாம். ஷோல்டர் வந்து சென்டர் வர மாதிரி பார்த்துக்குங்க. நம்ம கட் பண்ணது மேலேயுமே ஒரு 6-7 தான் வரும், ரொம்ப வராது. ஏன்னா வந்து நம்ம அப்போ 10 இன்ச்சு உயரம் 10 இன்ச்சு அகலம் வச்சிங்கன்னா ஃப்ளிட்ஸ் வந்து அதிகமாக வரும். நான் சரி அதிகமாக வேணாம், நல்லா இருக்காது, தூக்கிட்டு இருக்கோம் ரொம்ப அப்படின்ட்டு நான் மைல்டாக தான் வச்சுருக்கேன். இப்படி வச்சு பார்த்துட்டு நம்ம கரெக்டாக 2 ஆம்கோலும் சரியாக வர மாதிரி பார்த்துக்கோங்க. தைச்சிட்டு 2வது தையல் போட்டுக்கோங்க. போட்டுட்டு பேக் சைடு வந்து நம்ம ஃப்ளிட்ஸ் வச்சிடலாம். நீங்கள் 1.5 இன்ச்சு தள்ளி வைங்க, நம்ம தையலுக்கு விட்டுட்டு 1.5 இன்ச்சு தள்ளி வைங்க. ஒன்றரை இன்ச்சு தள்ளி வச்சு சென்டர் அடையாளப்படுத்திட்டு அது வரைக்கும் தைச்சிட்டு வாங்க. சின்ன சின்னதாக கொடுங்க, ரொம்ப பட்டையாக வேணாம். ஏன்னா பட்டையாக கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அதே மாதிரி இந்த சைட்லேயும் 1.5 இன்ச்சு வரைக்கும் நம்ம கொடுக்கக்கூடாது. அப்போ சைடில் தையல் போகிறதுக்கு நமக்கு சரியாக வரும். இப்போ போட்டாச்சு, ஃபுல்லாகவே ஃப்ளிட்ஸ் வச்சாச்சு. இப்போ லைனிங்கை அப்படியே மேல் வாக்கில் திருப்பி உள் பக்கமாக அப்படியே கொடுத்துட்டு வாங்க. இதுக்கெலாம் கணக்கு கிடையாது, நம்ம தள்ளி தள்ளி கொடுக்கலாம். இப்போ வந்து நம்ம முன்னாடி பக்கத்துக்கு நம்ம அப்படியே கொடுத்துட்டு வரலாம். இது ஃபஸ்ட்டு வந்து நம்ம அளவெடுத்து ஃப்ளிட்ஸ் வச்சுட்டு தான் நம்ம ஜாயின் பண்ணணும். லைனிங் எல்லாமே வச்சு நீங்கள் பண்ணிட்டு தான் ஜாயின் பண்ணணும். இப்போ தான் நமக்கு வந்து கரெக்டாக வரும். ஏன்னா வந்து நம்ம லேஸ் எல்லாமே வச்சு முடிச்சிட்டோம் முன்னாடி. அப்படியே வச்சு 2 தையல் போட்டுடலாம். அளவு பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு மார்க் பண்ணி வைக்க ஆரம்பிங்க. இப்போ ஒரு சைடு வச்சாச்சு. அளவு வந்து 9.5 இன்ச்சு வந்தது. ஏன்னா நம்ம சுற்றளவு வந்து 10.25 வச்சோம், நம்ம சைடில் வேறு கம்மி பண்ணியிருக்கோம். பத்து இன்ச்சு இருக்குது. வச்சு பார்த்துட்டு ஓரத்தில் கொஞ்சம் நம்ம தள்ளி வச்சுக்கலாம். இப்போ லைனிங் வச்சு தைச்சிடலாம். லைனிங்
ரொம்ப இறக்கமாக கொடுக்கல, கொஞ்சம் ஒரு 4 இன்ச்சுக்கு மேலே ஏற்றி தான் கொடுத்துருக்கேன். கீழே வரைக்கும் தேவையில்லை, ஏன்னா இதுவே கொஞ்சம் திக்கான துணி தான். லைனிங்கும் நீங்கள் அதே மாதிரி கட் பண்ணணும். நம்ம வந்து கிராஸாக கட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க வீசிப்பில். இப்போ நம்ம அப்படியே 1/4 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிவிட்டு அப்படியே வச்சுட்டு வரலாம். கொஞ்சம் நம்ம சுருக்கம் தான், ஃப்ளிட்ஸு தான் வச்சுருக்கோம். அது அப்படியே நமக்கு வந்து லைட்டாக கொஞ்சம் தள்ளி வந்தது அப்படின்னா, அப்படியே உள்ளே லைட்டாக தள்ளி அப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நல்லா வந்துடும். மறுபடியும் பிரித்து தான் வைக்கணும்னு கிடையாது, அப்படியே லைட்டாக உள்ளே தள்ளி அப்படி கொடுத்தீங்கன்னாவே போதும், நெருக்கமாக வந்துடும். சென்டரில் நிப்பாட்டி அப்படியே திருப்பிக்கலாம். கீழே வந்து இந்த லேஸ் கொடுக்குறேன், நான் ஒரு 3 லைன் கொடுக்குறேன். ஒரு சைடு மட்டும் சைடில் கொஞ்சம் தைக்காமல் விட்டுட்டு ஒரு சைடு ஃபுல்லாகவே முடிச்சுட்டு அப்படியே ரவுண்டாக ஒரு 3 லைன் கொடுத்துட்டு வரேன். இப்போ 3ஆவதோட முடிச்சிடலாம். இதுவே வந்து நம்ம கொடுத்தோம்னா கொஞ்சம் ரெடிமேடில் வாங்கின மாதிரியே இருக்கும், நம்ம தைச்ச ஒரு ஃபீலே இருக்காது, நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. இதுவுமே அமேசானில் தான் வாங்கினேன், நம்ம நூல்கண்டு கடையிலலாம் இந்த மாதிரி கிடைக்கல. பாருங்கள், கொடுத்தாச்சு. இதுக்கு நாட்டை ரெடி பண்ணிட்டேன். சும்மா ஒரு லைன் லேஸ் கொடுத்து பேக் சைடு நாட்டு பின்னாடி கட்டிக்கிறதுக்கு தைச்சேன் நான். இந்த பட்டன் வந்து கோல்டன் கலர் தான் நான் வைக்கிறேன், சேம் கலர். அப்படியே ஒட்டிக்கலாம், கம் வச்சு அப்படியே ஒட்டிடலாம். கொஞ்சம் நெருக்கமாக கொடுக்குறேன். இது வெறும் துணியே நமக்கு வந்து 300 ரூபா தான் வந்தது. ஆனால் வந்து இது தைச்சி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஒரு 600 700 போட்டால் தான் இந்த மாதிரி நம்ம எடுக்க முடியும். அந்தளவுக்கு சூப்பராகவே இருந்துச்சு. ரெண்டாவது 600 700 போட்டாலுமே லைனிங் வச்சு தரமாட்டாங்க. லைனிங் இல்லைனாவே வந்து அது ரொம்ப நாள் வந்து நல்லா இருக்க மாட்டேங்குது. நீங்களே வந்து பண்ணலாம் ரொம்ப சூப்பராக. பின்னாடி வந்து நம்ம நாட்டு கட்டிக்கிறதுக்கு இடுப்புக்கு அடிச்சுக்கலாம். திருப்பி எடுத்துட்டு நம்ம 2 சைடும் கொடுத்துட்டு அப்படியே தைச்சிடலாம். லூஸாக இருந்தால் இழுத்து அப்படியே கட்டிக்கலாம், இல்லைன்னா ஒரு ஸ்டைலுக்காக ஃப்ரீயாகவே நம்ம வந்து கொஞ்சம் லூஸாக கட்டிக்கலாம். நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு, ஃப்ராக் மாதிரி. நேற்று போட்ட சுடிதார் ரொம்ப சூப்பராக இருக்கும், பார்க்காதவங்க நேற்று போட்டது பாருங்கள். இதுக்கு அடுத்த வீடியோ. இப்போ 2 பக்கத்துக்கும் நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். சைடில் வந்து ஜாயின் பண்ணியாச்சு. பாருங்க, ரொம்பவே அழகாக இருக்குது. பாப்பாவுக்கு போட்டு பார்த்துடலாம்.
மடித்து வச்சா எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கிராண்டாக இருக்குது பாருங்கள். இது வந்து நாங்கள் ஃபங்க்ஷனுக்கு போட்டுட்டு போயிட்டு வந்துட்டோம், அதுக்கப்புறமா எடுத்தது. இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே ரொம்ப அழகாக இருக்குனாங்க. இது வந்து முழங்கால் வரைக்கும் தான் நான் வச்சேன், அதுக்கு மேலே இறக்கம் வைக்கல. உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சேனல் பார்க்குறதுக்கு நன்றி.